வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேங்க. வாங்க இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு காய்கறி கிடச்சிது. அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம். கறிவேப்பிலையை பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வச்சோன்னா கூட கொஞ்ச நாள் வருங்கனால அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா பிச்சு இந்த கவரில் போட்டு வச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு தாங்க. அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வைக்கலான்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காயை வதக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி, உப்பு, கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் விட்டு நல்லா பிசைஞ்சி அந்த கத்திரிக்காயை வச்சுட்டோன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த இதில் எல்லா பொடி, சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் பொடி எல்லாம் போட்டு சூப்பராக கொஞ்சம் தயிரும் ஊற்றி சூப்பராக பிசைஞ்சி, அதாவது விரவி இதெல்லாம் தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இட்லி வச்சாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பழைய சாதம் இருந்ததுங்க, நேத்திக்குள்ள சாதம். அதை நல்லா கையை வச்சு இப்படி நல்லா பிசைஞ்சிட்டோன்னா கூலாக ஆயிரும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா தயிர், நல்லா தயிரை விட்டு புளிக்காத தயிரையும் விட்டு கொஞ்சம் பாலையும் விட்டு, பால் தயிர் ரெண்டையும் விட்டுக்கணும். விட்டு நல்லா பிசைஞ்சி நல்லா கூலாக பிசைஞ்சோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. பிசைஞ்சிட்டு இதில் பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பொடி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு இதை அப்படியே நல்லா மூடி வச்சாச்சு. இதை நம்ம கிளாஸில் ஊற்றி அப்படியே குடிக்கும் போது அப்படி ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இட்லி, தோசை, மார்னிங்க்கு வந்து இதில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஜூஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக பொடி வெங்காயம் தான் கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஊற போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீனி கிழங்கு கிடச்சிது. அதையும் நம்ம அவிக்க வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயில் கத்திரிக்காய் வெங்காயம் வதக்கிட்டு சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி இதை ஊற்றியாச்சு. இதை ஊற்றி இது ஒரு பக்கம் சூப்பராக அவிஞ்சிட்ருக்கு. அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி எடுத்து வச்சுட்டேன். இட்லி, சட்னி இது தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது போக வந்து சீனி கிழங்கு, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கை தான் நல்லா கழுவி குட்டி கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு நம்ம எடுத்துட்டோன்னா அதுவும் டிஃபனுக்கு வச்சுக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போது சூப்பராக மார்னிங் வந்து டிஃபனை நம்மள சூப்பராக ஃபுல்லாக நல்ல ஃபுல்லான ஒரு சூப்பர் டிஃபன். வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இட்லி, அது போக கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பழைய சாதம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணி